கருவாயா அங்க பாருடா, ஒரு வலை மாதிரி இருக்குது. ஆமா தடியனே, ஏதோ மேஜிக் வலை மாதிரில இருக்குது. ஒருவேளை அதை நம்ம தொட்டோம்னா நமக்கு பணமழை இது கொட்டுமோ? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இப்படிலாம் இருக்கும் தெரியுமா? எவனாவது ஒருத்தர் தொட்டு பணமழையை அள்ளிட்டு நல்லா கிளம்பிடுவான் பார்த்துக்க. நம்மளும் போய் தொட்டு பார்ப்போமானே. டே பயமா இருக்குடா. யமதர்மர் வேற அங்கிட்டு போயிட்டாரு. இதுதான சரியான நேரம். இப்பவே நான் தொட்டு பார்த்துட்டு பணமழை கொட்டுச்சுன்னா அப்படியே அள்ளிட்டு நம்ம பூலகத்துக்கு போயிடலாமா? என்ன சொல்ற? கொஞ்சம் பொறு, எவனாவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நமக்கு வேட்டு வச்சு விடுவாங்க. பொறு. யோ, எடுக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. இதுல என்னையா யாராவது வராங்க வரலன்ட்டு? நீ வா, எதா இருந்தாலும் சந்திச்சுக்கலாம். வா, அந்த மந்திர இதை எடுத்தோம்னு வச்சுக்க, நமக்கு கண்டிப்பா பணமழை கொட்டும். வா, அதை போய் நம்ம எடுத்து பணமல்லி அள்ளி குதிப்போம். வாயா. ஐயோ தடியனே, சுத்தி எங்கேயோ நம்மள கூட்டிட்டு போகுது. ஐயோ போச்சு, தேவையில்லாம உள்ள வந்துட்டோமா? ஐயோ பிரபு, நம்ம நாடு நரகலோகத்துக்கு யாரோ ஒருத்தர் தப்பிச்சு வந்துட்டானாமா. ஆனா அவன் சொர்க்கலோகத்துல இருந்தவன் எப்படியோ தெரியாம வந்துட்டேன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பிரபு, இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பொய் பேசுறான் பாத்தீங்களா? அவனை சாத்தி எண்ணெய் சட்டிகளை போட்டு வரு, அப்பனாதான் அவன் அடங்குவான். நரகலோகத்தில் அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கு வந்தே சேரும். அதை விட்டுட்டு இந்த நரகலோகத்து ராஜாவிடம் பொய் சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே? நீ என்னிடம் இப்படி சொல்வதே தவறு. போய் அவனுக்கான தக்க தண்டனையை கொடு போ. பூலோகத்தில் இவர்கள் செய்யாத குற்றம் எல்லாம் செய்வார்கள். ஆனால் நரகலோகத்தில் நல்லவன் போல நடனம் ஆடுவது. பிரபு, அது நடனம் ஆடுவது இல்ல, நாடகம் ஆடுவது. வாய்க்குளறி தவறாக சொல்லிவிட்டீர்கள். இந்த பிள்ளையை திருத்தி நீ 10ஆவதுக்கு மார்க் எதுவும் எழுத போகிறாயா? பின்ன என்னடா, பின்ன என்ன? பேசும்போது பிழைகள் வருவது சரிதானே? நாம் என்ன பெரிய அரிச்சந்திரர்களா பேசும்போது பிழை வராமல் இருப்பதற்கு? போய் நான் சொன்ன வேலையை செய்டா மண்டுகமே. ஐயோ தடியனே, போச்சு. அந்த வலைக்குள்ள வந்தா நரகலோகத்துக்கு வந்துருவோம் போல. ஐயோ என்னன்னே பண்றது? கம்முன்னு பேசாம யமதர்மராஜா அப்பயே மன்னிச்சு விட்டாரு. போய் தொலைக்காம இங்க வந்து சேர்ந்துட்ட பத்தியா? இப்ப என்னடா பண்ணி தொலைக்கிறது? இந்த நரகத்துல இருக்கிற ராஜா ரொம்ப கோபமான ராஜா இருப்பார் போல. பிரபு, இவர்கள் 2 பேரும் யார் என்று சொல்லுங்கள். இவர்கள் 2 பேர்த்தையும் நம் நரக வாசலுக்கு அழைக்கவே இல்லையே. பிறகு எதற்காக இவர்கள் 2 பேரும் மசமசம் என்று நிற்கிறார்கள்? ஐயோ பிரபு, நாங்க யமதர்மராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு பூலகத்துக்கு போக தயாராயிட்டோம். ஊடையில ஒரு மேஜிக் உருண்ட மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள வரவும் இங்க வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் திரும்பியும் யமராஜா சொன்ன மாதிரி பூலகத்திலே விட்டுருங்க. தெரியாதனமா இங்க வந்துட்டேன். மன்னிச்சிருக்க, தயவு செஞ்சு விட்டுருக்க. பிரபு, இவர்கள் சொல்வதை நம்பாதீர்கள். இந்த 2 மூஞ்சிகளையும் பார்த்தா பொய் சொல்றவங்க மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கான தண்டனை நம்ம கொடுத்தே ஆகணும் பிரபு. இவர்களோட பாவங்கள் எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகத்தான் உள்ளது. இப்பதான் என்னோட லேப்டாப்பில் பார்த்தேன். நீ என்ன செய்கிறாய்? எண்ணெயை நல்லா காய வைத்து விட்டு வா போ. எதுக்கு பிரபு? எங்களுக்கு சிக்கன் பொரிச்சு தரப்போறீங்களா? நல்ல வரவேற்பு. எனக்கு நல்லா சூடா மொறுமொறுன்னு பொரிச்சு கொண்டு வந்து தர சொல்லுங்க. நல்லா அந்த மொறுமொறு சிக்கனா இருந்தாலும் பரவாயில்ல. போங்க பிரபு. நிறுத்துறா எரும மாட்டு பயலு, என்னையவே வம்பிழுக்கிறாய். நான் சொன்னது எண்ணெய் சட்டிங்கிறது மனிதர்களுக்கு இந்த நரகலோகத்தில் கொடுக்கும் தண்டனை. இவனுக்கு சட்டி கொடு, அவனுக்கு அழகான செருப்பு கொடு. ஐயோ, இது உங்களுக்கே அடக்குமா? எனக்கு மட்டும் என்ன சட்டிக்கிறீங்க? இந்த ஆளுக்கு மட்டும் செருப்பு கொடுத்து இந்த ஆளு கால் வலிக்காம நடக்கணுமா? என்ன பிரபு இது நியாயம்? நான் சொல்வதை மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டும். முதல் 2 பேரும் போய் தண்டனை அனுப்புவீர்கள். போங்கள். ஐயோ, இது என்ன பூரா நெருப்பு காடா இருக்குது? எங்க பார்த்தாலும் நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது தடியனே. இதை பார்க்கவே பயமா இருக்கு. யம தர்மராஜா அப்பயே சொன்னாரு நம்மள போ சொல்லி. இது நமக்கு தேவையா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அந்த சட்டிக்குள் இறங்கு. அட, என்னையா நீ ஸ்விம்மிங் பூல்ல இறங்குன்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்ன சட்டியா? இறங்குனா பொசிங்கி போயிடுவான். பேசாம இரு. யம தர்மராஜாட்ட நாங்க பர்மிஷன் வாங்கிட்டோயா. உனக்கு புரியுதா இல்லையா? யமதர்ம ராஜாவை மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாத பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஏதோ செருப்பு தரேன்னு சொன்னீங்களே, அந்த செருப்பு தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டா கால் பொசுக்கிற மாதிரி இருக்குது. செருப்பு கொடுத்தா நான் சாடு போட்டுக்கிட்டே நிக்க போறேன். குடியா? செருப்பு தானே, இதோ கொண்டு வந்துள்ளேன் பாரு உனக்காக. இந்த செருப்பை போட்டுக்கொண்டு இந்த நரகலோகம் பூரா நடந்து சுற்றி வா. கிளம்பு போ மகனே. செருப்புக்காக ரொம்ப ஆசைப்பட்டாய் அல்லவா? போ. ஐயோ, என்னது இது? முள்ளு செருப்பு? அட கொய்யால, இதை எப்படி போட்டு நடக்க முடியும்?
ஐயோ என்னால அது போட்டு நடக்க முடியாது, வேற செருப்பு கொண்டு வா. இந்த நரகலோகத்துக்கு வந்துட்டு லப்பர் செருப்பு கொண்டு உன்னை போட விடணுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனை. ஒழுங்கா நான் சொன்னதெல்லாம் அனுபவிக்கடா, அனுபவிக்க. பிரபு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எல்லா வேலையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிரபு, நீங்கள் போங்க அந்த சைடு. இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நம்ம யமதர்மர் ராஜாவிடமிருந்து கடிதம் வந்துள்ளது. இவர்கள் 2 பேரையும் எதுவுமே பண்ணாமல் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய என்ற கடிதம். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் போல. யமதர்மர் ராஜாவிடம் அனுமதி வாங்கியுள்ளார்கள். அதனால் அவர்களை பூலோகத்திற்கு அனுப்பிவிடு, அதுதான் நல்லது. இந்த தடவை எப்படியும் மிஸ் ஆகிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்துத்தானே ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன், போங்கடா போங்க. அதுக்குள்ள உங்க புண்ணிய புக்கை நெப்பிக்கிட்டு வாங்க, இதெல்லாம் குறையும். சரியா? போங்க. தடியனே, இங்க இருந்த நம்மளோட உடம்பு எங்க போச்சு? ஐயோ, அந்த நிழல்கள் எங்கேயும் தூக்கிட்டு போய் போட்டுருச்சு, என்னன்னு தெரியலனே. இப்போ நம்ம உடம்பு இருந்தா தானே நம்ம ஆத்மாவே உள்ள போக முடியும். என்ன பண்றது தெரியலையே. அண்ணே, அங்க அந்த நிழல் 2 பேர் வராங்க. அவங்க எப்படியும் நம்மளை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. பொறுயிரு. கருவாயா, ஆம்பளை கருவாயா, எங்க தூக்கி போட்டு தொலைஞ்சாங்க தெரியல. பொறு, அவங்க என்ன பேசுறாங்க கேட்போம். அதுல நமக்கு ஏதாவது ஒரு உண்மையாவது தெரியும். இரு. ஏமாமா, இங்கே கொண்டு வந்தேல ஒரு 2 பேர், அவங்க எங்கே தூக்கி போட்டாங்க பாடியை? அவங்க செத்து போயிட்டாங்க. இல்லை, அவங்க பாடி எங்கே கொண்டு போய் போட்ட? அவங்க பாடியை பழைய பாலைவனத்தில் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. எதுக்கு அவங்க பாடி நமக்கு? இங்கே நமக்கு எந்த பழக்கமும் கிடையாது, எரிக்கிறதும் கிடையாது, பொதிக்கிறதும் கிடையாது. அதனால அவங்க பாடியை பாலைவனத்தில் போட்டேன். ரூபாயா, காதில் விழுந்துச்சா? அவங்க நம்ம பாடியை தூக்கிட்டு போய் பாலைவனத்தில் போட்டுருக்குறாங்க. அங்கே போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம்டா. இங்கே பக்கத்தில் தான் பாலைவனம் இருக்கு போல இருக்கு. நீ வா, சீக்கிரம் போயிடலாம். நம்ம ஆவியா இருக்கனால அங்கே சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஆமாம் தடியண்ணே, நல்ல விஷயம். சீக்கிரம் வா. நல்ல வேலை, இவங்க ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்களோ, பயந்தே போயிட்டே பார்த்துக்க. ரூபாயா, இதோ இங்கே தாட்டா இருக்குது. அடடா, பத்திரமா இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கூட பக்கோன்னு ஆகி போயிட்டு ஏதோ ஆயிருக்குமோன்னு. இனி ஒன்றும் இல்லை. ஓ உடம்புல நீ இறங்கு, என் உடம்புல நான் இறங்குறேன். ஆமாம் தடியண்ணே, எப்படியோ நம்ம உடம்பு கிடச்சதா ரொம்ப பெரிய சந்தோஷமே. எனக்கு இப்போ தான் தெரியுது பார்த்துக்க. உலகத்தில் எல்லாத்த விட நமக்கு உடம்பும் நம்ம மனசும் முக்கியங்கிறது எனக்கு புரியுது பார்த்துக்க. இத்தனை நாள் வரைக்கும் பணம்னே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு எல்லாமே புரியுது. நம்ம உடலில் விட்டு ஆத்மா வெளியே போச்சுன்னா பணம் அதிகமாகுதுன்னு தோணும். நம்ம உயிர் திருப்பி வருமா? என் உடம்ப எந்த அளவுக்கு பார்த்துக்கணுமோ இனிமேல் அந்த அளவுக்கு பார்த்துக்க போகிறேன் பார்த்துக்க. இல்லைன்னா நம்ம உடம்பு போச்சுன்னா வாழ்க்கையில் திரும்ப வரவே முடியாது. தடியனே, நான் உயிர் பிழைச்சு வந்துட்டேன். நீ எப்படியாச்சும் உடம்புக்குள்ள போனேன், போய் எப்படியா நீ உயிர் பிழைச்சு வாப்போ. கருவாயா, யமதர்ம ராஜா மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. அவருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லிடுவோம். யமதர்ம ராஜா, ரொம்ப நன்றி. ஆமா, அங்கிருந்து வந்துட்டோம். இப்போ எப்படிடா நம்ம திரும்பவும் நம்மளோட ஊருக்கு போறோம்? அங்கிருந்து நம்ம ஆவியா இருந்தனால சீக்கிரம் இந்த பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ நம்ம மனுஷங்கள் ஆயிட்டோமே. இங்கிருந்து போனோம்னா ரொம்ப கஷ்டமாச்சேடா. தடியனே, இப்போவே எனக்கு தண்ணி ஓவரா எடுக்குது. பாலைவனனால தண்ணி ரொம்ப தவிக்குது. கொஞ்சம் அங்கே தள்ளி போய் பார்ப்போம், ஏதாவது கோலம் இருக்கான்னு. வா. அட, இங்கே ஏதோ ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, நிழலா இருக்குது. இதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் தூங்குவோனே. என்னால் இதுக்கு மேலே நகர முடியாது. தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாக்கு வத்துதுனே. வா, போய் படுப்போம். ஏன் தடியனே, இது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனுஷங்க இருப்பாங்க. இல்லை, அதனால தானே இது மாதிரி கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திரும்ப வரமாயா போடுவாங்க. வந்ததுமே அவங்கள பிடிச்சிட்டு திரும்ப ஊர் போய் சேர்ந்துருவோம். என்ன? டே கருவாயா, இங்க பாரு, ஒரு ஒட்டகம் நல்லா மூட்டையோட வந்திருக்குது. இந்த மூட்டைக்குள்ள நல்ல சாப்பாடு பொருள்லாம் வச்சிருக்கு போல இருக்குது. எப்படி திறந்து பாப்போவா? அட தடியனே, இது பூராமே நம்மளோட சாப்பாடு ஜாமான் தானே இருக்குது. இங்கே பாரு, பாத்திரம் கீத்திரம்லாம் இருக்குது, செய்யறதுக்கு எல்லா பொருளும் இருக்குது. நம்ம பேசாட்டு நைட்டுக்கு ஏதாவது சாப்பிடுவோமா? முதல்ல டீயை போட்டு குடிப்போம், தாகமாக இருக்குது. ஏ ஒட்டக குட்டி, உனக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் 2 பேரும் ரொம்ப பசியில் இருந்தோம். நீ எப்படியோ எங்கள்கிட்ட வந்து இந்த உணவுப் பொருள்லாம் கொடுத்துட்ட. உனக்கு ரொம்ப நன்றி ஒட்டக குட்டி. ஐயோ போதுனே, முதல்ல வா, நம்ம உட்காந்து டீயை குடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன நைட் ஆனதுமே குளிருது, பகலானா வெயிலாக இருக்குது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.